கடைசி ஆராதனைங்கிறது ரொம்ப முக்கியமானது. இயேசுநாதர் 10 பேர்த்த சுகமாக்குனார், 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கு, 9 பேர் காணாம போயிட்டாங்க. ஒருத்த மட்டும் வந்து என்ன பண்ணானா, நன்றி சொன்னானா. கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போறேன் அப்படின்ட்டு வந்து அந்த ஒருத்த மாத்திரம் 10ல் ஒருத்தன், 10ல் ஒரு பங்கு தான் கர்த்தருக்கு நன்றியுள்ள கூட்டமா இருக்கு. மீதியெல்லாம் அதுல என்ன சந்தேகம்? அல்லேலூயா. ஒரே ஒரு பங்கு தான். 100%ல 10% தான் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருந்தார். நாம பரவாயில்ல. இஸ்ரவேல் ஜனங்க முழுவதுமே நன்றி கெட்டவர்களாய் இருக்கு. கர்த்தர் அவங்களுக்கு செஞ்ச எல்லா நன்மைகளை அவங்க மறந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அதனாலதான் வசனம் சொல்றது, கர்த்தர் உனக்கு செஞ்சவைகளை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய். அல்லேலூயா. போதும் மறவாதே. கைகளை தட்டி, என் ஆத்துமாவே நன்றி சொல்லுவேன். ஒரு நாளும் மறவாதே. எல்லா கண்களை மூடி, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Thank you, Jesus. மோசே சொல்லுங்க, எகிப்தின் அடிமைத்தனத்திற்கும் உன்னை மீட்டெடுத்த ஒரு தேவனாக இருக்க ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்கு தயை பாராட்டினாரே, அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறாரு, அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னை சுகத்தோடும் பலத்தோடும் வைத்திருக்கிறாரே, இந்த வருஷம் முழுவதும் நன்மைகளாலும் கிருபைகளாலும் முடிசூட்டியவை கொண்டு வந்தார், அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொள்ளும், கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம்.
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயிரம் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயிரம் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், போற்றுவேன், போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், போற்றுவேன், போற்றுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். அவர் செஞ்ச உபகாரங்களை ஒரு நாளும் மறக்க. கர்த்தர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறக்க. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த பிதாவே, எங்களுக்காக செய்த எல்லா உபகாரங்களையும் நாங்கள் நினைத்து அதை தியானித்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் உங்களுடைய சமூகத்துல ஜீவபலியாய் படைக்கிறோம். நாங்கள் பக்தியுள்ள ஆராதனை செய்ய விருப்பப்படுகிறோம். ஆவியானவருடைய அனுகிரகம் வழிநடத்தலும் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நாம் என்ன பண்ண போறோம்னா சொல்லி தியானிச்சு அவருக்கு நாம நன்றி சொல்ல போறோம். சங்கீதம் 116 சங்கீதத்துல 12, 13 வசனங்களை நாம் ஒரு வாசிக்கிறோம். சங்கீதம் 116, 12, 13. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். 17வது வசனம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சங்கீதம் 103, 1, 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம ஜெபத்துல முடிவுல சொல்றோம், ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட்ல சொல்றோம். அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்கள்
அவர் செய்த சகல உபகாரங்கள். தாவீது சொல்றார் பாருங்க, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, உதவிகளுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்த முடியும்? ஒரு செலுத்தவே மாட்டேங்கிறோம். காரணம் என்னன்னா, ஆத்துமா என்ன பண்ணிருச்சு? மறந்துருச்சு. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணும்போது, என் ஆத்துமாவே மறக்காத, என் ஆத்துமாவே அவர் செஞ்சதை மறந்துடாத மறந்துடாத மறந்துடாதேன்னு ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்றோம்? பாரம்பரியமா உள்ளிருந்து வரல, அது இல்லை, உள்ளிருந்து வரல. உள்ளிருந்து வந்திருந்ததுன்னா கண்டிப்பா நாம என்ன பண்ணிருக்க மாட்டோம்? நன்றி சொல்ல மறந்திருக்க மாட்டோம். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை மறக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்னன்னா, கர்த்தரை நீங்கள் அவர் செஞ்ச நன்மைகளை சொல்லி சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். இல்லையா? ஒரு காலத்துல நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? மரத்துக்கு அடியில உட்கார்ந்து ஆராதிச்சிட்டோம். இல்லையா? அந்த போட்டோ இன்னும் இருக்கு. போட்டோ ஆனா இன்னைக்கு ஒரு பில்டிங்ல உட்கார்ந்தாங்க. கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டு செஞ்ச நண்பன் வரும்போதெல்லாம் என்னங்க சாமி, ஹலோ, கர்த்தர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் நினைப்பூட்டு வர ஆவியானவர். நினைப்பூட்டும் போது கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே பாடிடும். இல்லையா? நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட போது பாருங்கய்யா ஒரு பாட்டு, அந்த பாட்டை நான் மறுபடியும் நாவிலே தருவேன். அல்லேலூயா. எகிப்திலிருந்து விடுதலையாகும் போது, பொன்னோடும் பொருளோடும் அவர்கள் புறப்படும் போது அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா. வெள்ளம் போல் இந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை தந்து, வெள்ளம் போல் இந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை தந்து திடனடித்தாரே அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா. நன்றி சொல்றதுக்குன்னு நாம ஹார்ட் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா பாட்டா வந்துருமா? தாவீது சொல்ற நன்றி சொல்ல 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 என்ன ஆயிட்டாருன்னா, சொல்லிட்டே இருந்தவர் அவர் பாடலாவே பாடிட்டார். அதனால என்ன செய்யணும்? நீங்க நன்றியால் நிரம்பி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது எப்படி வெளிப்படுதுன்னா, உங்க பாட்டால் அது வெளிப்படுமா? அப்போ கர்த்தர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் நினைச்சிட்டோம். கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த கடைசி ஆறாவது என்ன பண்ண போறோம்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணுமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்துல பவுல் சொல்றாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்துல வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. And the midst of everything be always giving thanks. This is God's perfect plan for you in Christ Jesus. Hallelujah. Hallelujah.
எப்படியா? தமிழ்ல இப்படி சொல்லியிருக்குது, ஆங்கிலத்துல என்ன சொல்லியிருக்குதா? எவ்ரிதிங் பி ஆல்வேஸ் கிவிங் தேங்க்ஸ். எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவன் உங்களுக்குன்னு ஒரு பரிபூர்ணமான நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறாரா, பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரா, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரா, வடிவமைச்சு வச்சிருக்கிறாரா, உங்க ஃபியூச்சரை அவர் கையில வச்சிருக்கிறாரா, இப்படித்தான் என் பிள்ளை வாழணும், இப்படித்தான் அவ இருக்கணும்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் பிளான, பர்ஃபெக்ட் பிளான, தெளிவான ஒரு திட்டத்தை, நன்மையான ஒரு திட்டத்தை கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் வைத்திருக்கிறாரா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 அதுக்கு நேர ஆவியானவர் நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. நல்ல ஒரு எதிர்காலம், தேவனுடைய பரிபூர்ணமான திட்டம், அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு இருக்கணும், அதுலயே நம்ம வாழணும். அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே அப்படின்னு பாடு. அப்படின்னு என்ன பண்ணிடணும்? ஆமா. இப்ப எல்லாவற்றிலேயும் அவருக்கு என்ன பண்ணோம்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஆமா. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்க மறந்த போதெல்லாம் அவர்கள் கர்த்தரை முறுமுறுத்தார். 3 நாள்ல கர்த்தர் செஞ்ச அற்புதத்தை மறந்துட்டாங்க. 3 நாளைக்கு முன்னாடிதான் பார்வோனுடைய ஒட்டுமொத்த சேனையை 400 வருஷமா அவங்களை கசக்கி பிழிந்த அவங்களுடைய எதிராளிகளை அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் செங்கடலிலே அமிழ்த்து போட்டார். பார்வோனுடைய ஒட்டுமொத்த சேனைகளுடைய ஒட்டுமொத்த சத்துருக்களும் அவங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும், இதிலிருந்து யார் எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கண்ணீரினால கவலைகளினால அவங்களை அழுத்தி கொண்டிருந்த எல்லா ஒட்டுமொத்த பாரத்தையும் கர்த்தர் செங்கடல்ல போட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு சமாதி கட்டினார். அல்லேலூயா. சந்தோஷமா பண்ணாங்க. 3 நாளுக்கு அப்புறம் பார்த்தா கர்த்தரை அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்துல இல்ல, தண்ணி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்க? அவர் செஞ்ச பெரிய நன்மையை மறந்துட்டாங்க. அவர் இங்க செய்ய போறாரு நன்மைகளை. இவங்க என்ன பண்ணிருக்கணும்? நமக்காக பார்வோனிடம் சண்டையிட்டு பார்வோனை செங்கடலிலே மூழ்கடித்து அவனுடைய இரும்பு கரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து கொண்டு வந்திருக்கிற கர்த்தர் இன்னைக்கு மாறாதவரா இருக்கிறார். அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே நீர் எங்களோட தான் இருக்கிறீங்க, உனக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லியிருந்தாங்கன்னா 3 நாள் தண்ணி எல்லாம் அலைவனுக்கு அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தா அற்புதம் நடந்திருக்கு. ஏன் அற்புதம் நடக்கல தெரியுமா? சொல்லுங்க, முகத்தப்பா. ஏன் முறுமுறுப்பு வருது தெரியுமா? நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணல. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தா அற்புதம் நடக்கும். இல்லையா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்ப ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள். முறுமுறுக்கும் போது நீங்கள் அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறீர்கள். அவரை நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். என்ன சொல்லணும்? இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்துவார். சொல்லுங்க, இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். நாம புறப்படும் போது, எகிப்துல புறப்படும் போது நம்ம கையை பிடிச்சவரு இதுவரைக்கும் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவே இல்லை. எவ்வளவு முறுமுறுத்தாங்க, எவ்வளவா யுத்தம் செய்தார்கள்.
ஆனாலும் கர்த்தர் அவரை விட்டு விலகவே இல்லை. விலகாம இருந்தாரு. அதை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொன்னாலே போதும். அல்லேலூயா. கூட இருக்கிறவரை பக்கத்துல கூட இருக்கிறவரை சந்தோஷப்படுத்தணும்னா அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. கூட இருக்கிறவரை விசனப்படுத்தணும்னா முறுமுறுத்துட்டே இருங்க, குறை சொல்லிட்டே இருங்க. ரெண்டே ஆப்ஷன் தான். அவரை நீங்க சந்தோஷமா வச்சு போறீங்களா, இல்ல அவரை சங்கடப்படுத்த போறீங்களா? ஒண்ணு நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க சந்தோஷப்படுத்தினாலும் உங்க கூட தான் இருப்பாரு, நீர் அவங்களை சங்கடப்படுத்தினாலும் உங்க கூட தான் இருப்பாரு. சந்தோஷப்படுத்துனீங்கன்னா உங்களுடைய பிரயோஜனம் சந்தோஷமா இருக்கும். சங்கடப்படுத்தினா அப்புறம் சங்கடமாவே தான் இருக்கும். என்ன செய்ய போறீங்க? அடிக்கடி உங்க ஆத்மாவை பார்த்து பேசுறீங்க. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிரு, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணிரு. கலிபோர்னியாவில் ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்களாம், நாம நன்றி உள்ளவர்களா இருக்கும் பொழுது, நம்ம நன்றி செலுத்தும் பொழுது, கவனிங்க, நாம நன்றி செலுத்தும் போது நமக்குள்ள சில நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குதான். நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குதான். இந்த நல்ல ஹார்மோன்ஸ் சுரந்து என்ன பண்ணுதா, மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியா அது மாறிடுதான். இல்லையா? நோய் எதிர்ப்பு சக்தியா மாறிடுதான். நீங்க முறுமுறுக்கும் போது என்ன நடக்கும்? நல்ல ஹார்மோன் சுரக்குமா? கெட்ட ஹார்மோன் தான் சுரக்கும். அப்ப நன்றி செலுத்தும் பொழுது நீங்க சந்தோஷப்படுறீங்க. நன்றி செலுத்தும் போது நல்ல ஹார்மோன்கள் சுரக்குதான். இப்படி சுரக்கும் போது என்ன ஆகுதான், அவனுடைய வாழ்நாள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருதான். அவனுடைய வாழ்நாள் என்ன ஆகுதான்? இஸ்ரவேல் ஜனங்க செத்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க முறுமுறுக்க அவங்களுடைய ஹார்மோன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்க முடியும். அப்ப நன்றி சொல்லும் பொழுது நல்ல ஹார்மோன்கள் சுரக்கும். மண்டையில நல்ல ஒரு மூளை நல்ல வேலை செய்யணும்னா பக்கத்தை எப்படி சொல்லுங்க, அடிக்கடி சொல்றது, மூளை இருக்குதா, வச்சுதான் படைச்சாரா, அது ஒரு வைக்கிறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களா? அது வைக்கிறதுக்குள்ள இப்ப ஆவியான நான் ரொம்ப நாள் இந்த கேள்விக்கு பதிலே தெரியல. நீ காலையில தான் தெரிஞ்சு. நீ நன்றி சொன்னீங்கன்னா மூளை நல்லா செயல்படும். இல்லையா? யூதர்கள் மூளையில நல்லா சிறந்தாங்க. காரணம் என்னன்னா, அவங்க சீக்ரெட் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவாங்களா, காலையில எழுந்திரிச்ச உடனே 5 வயசு பையனா இருந்தாலும் அவன் நல்ல கீபோர்டா கித்தாரா போட்டு நல்லா கர்த்தர் என்ன பண்ணுவான், நன்றி சொல்லி ஆராதிப்பான். அப்படி நன்றி சொல்லி ஆராதிக்கும் போது உங்க மைண்டு, உங்க சரீரம் இதெல்லாமே நல்லா ஆரோக்கியம் அடைஞ்சிருக்கும். அல்லேலூயா. 103 சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, இன்னும் வசனம் முடியல, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கடுகுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா. இந்த வசனங்களை வச்சுதான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணேன். என்னாகுதான், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுது, நோய்கள் குணமாகுது. அந்த நல்ல ஹார்மோன் சுரக்கும் போது நோயெல்லாம் சுகமாயிடும். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை. அப்ப நாம பேசுற வார்த்தைகள்
ஸ்தோத்திரங்களா இருந்துச்சுன்னா உங்க வாய் நன்மையால் நிறைந்திருக்கும். நன்மையால் நிறையும் பொழுது என்ன ஆகும்னா உங்க வயது திரும்ப வாலிப வயதுக்கு மாறும். அல்லேலூயா. 100 வயது கிழவனும் 5 வயது பாலகனாய் மதிக்கப்படுவான். அல்லேலூயா. அவருடைய அரசாட்சியில அப்படி நடக்குமா? 100 வயசு கிழவனும் 5 வயசுல குழந்தை எப்படி இருக்குதோ அது மாதிரி அவருடைய சரீரம் மாறிடுமா? இந்த குழந்தைக்கு 100 வயசுன்னு சொன்னா நம்புவீங்களா? அவருடைய அரசாட்சியில அந்த குழந்தைக்கு 100 வயசு அப்படியே இருக்கும். அல்லேலூயா. எப்போ நீங்கள் கர்த்தரை நன்றி சொல்லும் பொழுது அதை இப்போ கூட அனுபவிக்கலாமா? என்னுடைய வயது என்ன பண்றாரா? எப்போ நன்மையினால் உன் வாய் திருப்தியாக முடியும். அதனாலதான் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றாய் ஆவியில் நிறைஞ்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்கு அப்படின்னா உங்க சரீரத்துல ஆரோக்கியம் வரும். உங்க வயசு வாழ வயது போலாகும். உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். இதெல்லாமே பெருகுது. ஆரோக்கியம் பெருகுது, ஆயுசு நாட்கள் பெருகுது, நல்ல ஹார்மோன்கள் உங்க சரீரத்துல பெருகுது. இதெல்லாம் ஒண்ணே ஒன்று செய்யறது தான் என்ன? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது. அதனாலதான் வசனம் சொல்றது ஸ்தோத்திரம் செய்தலே தகும், மற்றதெல்லாம் தகாது. ஸ்தோத்திரம் செய்தலே. இப்படி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்கு அப்படின்னா கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. உங்க சரீரமும் புத்துணர்ச்சி அடையுது, உங்க சரீரமும் ஆரோக்கியம் அடையுது, நீங்களும் ரொம்ப நாள் அந்த பூமியில வாழ முடியும். அப்ப எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம் பண்றதுனால என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்குது? சபையாரா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்குது? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை பெருகுதா? சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணினா பெருக்கம் உண்டாகும். ஸ்தோத்திரம் பெருக்கத்தை கொண்டு வரும். ஆத்திரம் குறைவை கொண்டு வரும். எதெல்லாம் குறைவா இருக்குதுன்னு பாருங்க வீட்டுல. ஏங்க இதுல எனக்கு குறையா இருக்குது. எதுல? பணத்துல. பணம் தான் எனக்கு பெரிய குறையா இருக்குது. பணம் வந்துருச்சுன்னா எல்லாம் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருது. நான் சொல்றேன், இந்த வீடு நிறையா பணம் இருந்தாலும் உங்களுக்கு உங்க மனசுல குறை இருந்துட்டே தான் இருக்கு. இல்லையா? நான் நினைக்கிறோம் பணம் நிறைய வந்துருச்சுன்னா எல்லாம் பிரச்சனையெல்லாம் கிடையாது 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 கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது. பக்கம் சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே அப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை டிசைன் பண்ணல. உங்களுடைய சமூகத்திலே ஆனந்தமும் உங்களுடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும். அல்லேலூயா. அப்படி சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 என்ன ஆகுன்னா மற்ற கிருபைகள் எல்லாம் பெருக ஆரம்பிச்சிருக்கு. பணம் பெருகாதுன்னா பணம் பெருகு. ஏசு என்ன செஞ்சாருன்னு பாருங்க. பக்கத்துல எப்படி சொல்லுங்க. ஏசு என்ன செஞ்சார்? குறை இருக்கும்போது என்ன செஞ்சார்? குறை இருக்குது. அப்பத்துல குறைவு வந்துருச்சு, பணத்துல குறைவு வந்துருச்சு, ஆரோக்கியத்துல குறைவு வந்துருச்சு, வேலை வாய்ப்புல குறைவு வந்துருச்சு. ஒரு பெருக்கத்தை என்னால பார்க்க முடியல. என்ன செய்யணும்? யோவான் 6ஆம் அதிகாரம் 11-13 வசனத்தை வாசிங்க. ஏசு என்ன செஞ்சாருன்னு பார்க்கலாம். யோவான் 6 இன்னொன்னு 10வது வசனத்துல இருந்தே வாசிங்க.
இயேசு ஜனங்களை ம், உட்கார வைங்கள் என்றார். ம், அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. ம். வந்திருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 1000 பேர் இருந்தார்கள். ஃபர்ஸ்ட் இருந்தே வாசிச்சிடலாமா? நல்லா இருக்கும் அந்த வசனம். இவைகளுக்கு பின்பு ம். இயேசு திரும்பி கடல் எண்ணப்பட்டார். திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேய கடலின் அக்கறைக்கு போனார். கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிஸ்தர் இடத்தில் செய்த அற்புதங்களை ம். திரளான ஜனங்கள் கண்டபடியால் திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி ம், அங்கே தம்முடைய சீடர்கள் கூட உட்கார்ந்திருந்தார். ம், அப்பொழுது யூதருடைய பண்டிகை ஆகிய ம், பஸ்கா சமீபமா இருந்தது. ம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்முடைய திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு இடுப்பை நோக்கி பிலிப்புவை நோக்கி சாப்பிடத்தக்கதாக சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ம், தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம். ம், அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ம், பின்பு பிலிப்பு அவருக்கு பெருந்தரமாக ம், இவர்கள் ஒருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் ம், இன்னொரு பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். ம், அப்பொழுது அவருடைய சீசர்கள் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய ம், அந்திரேயன் அவரை நோக்கி, ம், இங்கே ஒரு பையன் இருக்கிறான். ம், அவன் கையில் 5 வான்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ம். ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். ம். இயேசு ஜனங்களை உட்கார வைங்க. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் ம், மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. ம். பந்தி இருக்கிற புருஷர்கள் ஏற்கனவே பந்தி இருந்த புருஷர்கள் ஏறாக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஆ, ஸ்தோத்திரம் பண்ணி ம், சீசரிடத்தில் கொடுத்தார். ம், சீசர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். ம். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இயேசு என்ன சொன்னாரா? இயேசு அந்த அப்பங்களை எடுத்து அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன பண்ணாரா? என்ன பண்ணாரா? இயேசு என்ன செஞ்சாரா? இயேசு ஸ்தோத்திரம் பண்ணினார். இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணுனா பெருகுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம் பண்ணா சம்பளத்தை வாங்கி என்ன பண்றீங்க? வாங்கி கையில வச்சு, எத்தாவே இந்த சம்பளத்தை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், இதை நாம கட்டினோம்னா மீதி ஒண்ணுமே இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். இந்த 5 அப்பமு இந்த 2 மீனும் இத்தனை பேர்த்துக்கு ஏறக்குறைய 20,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் இருந்தாங்களாம். புருஷர்கள் மாத்திரம், புருஷர்கள்னா ஆம்பளைங்க மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்களாம். சம்சாரத்துக்கு கணக்கு போட்டுக்குங்க. அந்த காலகட்டத்தில் சம்சாரத்துக்கு அளவில்லை. அப்போ 5000க்கு 5000 போட்டாலும் 10,000. குழந்தை குட்டிகள்லாம் இப்போ இருக்கிற மாதிரி 1 2 அரசாங்கம் சொல்லல, டஜன் கணக்காக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏறக்குறைய 30,000 பேர் இருக்காங்கதா வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. 30,000 பேர்த்த இப்போ இயேசு என்ன பண்ணணும்? போஷிக்கணும். ஆனா அவர் கையில் எத்தனை இருக்குது? 30,000 ரூபாய் இந்த மாசம் நம்மளுக்கு தேவை. ஆனா கையில் இருக்கிறது 5,000 ரூபாய். கையில் இருக்கிறது ஃபீஸ் கட்டினாலே 10 ஃபீஸ் கட்டுறதுக்கே 10. அப்படிங்கும்போது நீங்க என்ன செய்யறீங்க? பிலிப்பு மாதிரி சொல்றீங்க. பிலிப்பு என்ன சொல்றான்? இருக்கிறது 5 அப்போ இவனுங்கள கொலை பசியில் இருக்கானுங்க. 3 நாள் ஆச்சு. ஒவ்வொருத்தனும் டஜன் கணக்கா சாப்பிடுவான். ஏன்னா 3 நாள் அவங்க பிரசங்கத்தை கேட்டு இருக்காங்க. எம்மாத்திரம் அவன் சொல்றான் 200 பணத்துக்கு. அதாவது இவங்க எல்லாத்துக்குமே சோறு போடணும்னா 1 வருஷம் பாடுபடணும். 1 வருஷம் பாடுபட்டாலும் அந்த பணத்தை வச்சு பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீங்களும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இப்ப ஏசு என்ன செஞ்சாரு? ஏசு என்ன செஞ்சாரு? அப்பங்களை எடுத்து சொல்லுங்க. சீக்கிரட் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. பெருகணும் அப்படின்னா முதல்ல கர்த்தர் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சத்துல உண்மையாய் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினால் உங்களுக்கு அநேக நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும். அதான் 2 கொரிந்தியர் 4:15 சொல்லுது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகினது. ஏன் சபையாரா வந்து இந்த கடைசி ஆராதனையில
ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்னா கிருபைகள் உங்களுக்குள்ள பெருகணும். அடுத்த வருஷம் குறையிலே ஆரம்பிக்கூடாது. என்ன செய்யணுமா? பணத்தை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன பண்ணணும்? பணத்தை வாங்கி என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணணும்? சுருக்கு பையில போட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணிடணும்? ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். என்ன பண்ணாரு? இப்ப அங்க ஒரு ஊழியம் இருக்குது, அங்க ஜனங்க இருக்காங்க. இந்த பையன் எனக்கு எங்க அம்மா கொடுத்தது 5 அப்பம், எனக்கு எங்க அம்மா கொடுத்தது 2 மீன், இது எனக்கே கட்டுப்படி ஆகாது, இது எனக்கே. நாம் அப்படித்தான் நினைச்சிட்டு முன்னேறோம். அந்த அம்மா மாதிரி கொஞ்சம் மாவும் கொஞ்சம் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் சொல்றதெல்லாம். ஏன் அந்த கொஞ்சத்தை கேட்கிறா தெரியுமா? பெருக்கிறதுக்கு தான். எத்தனை கூடை நிறைய எடுத்தாங்களா? 12 கூடை நிறைய எடுத்தாங்க. 12 கூடை யாருக்கு போச்சு? கொடுத்தான்ல சின்ன பையன், சீசருக்குல இல்லை, சீசருக்கெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா அந்த 5 அப்பம் 2 மீன்? அவனுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லி 12 பேர்த்தையும் மூட்டை தலையில வச்சு கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்த்துன்னு கொண்டு போய் சேர்த்து சொன்னாங்க. அவங்க விசுவாசம் பாருங்க, அந்த பையனுக்கு இருக்கிற விசுவாசம். எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, இது இயேசுநாதருடைய கைக்கு போகணும் அப்படின்னு கொடுத்தான் பாருங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தாங்க. இயேசுநாதர் கைக்கு போச்சுன்னா அது பெருகிடும். இப்ப இயேசுநாதர் நமக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறாரு, பாடம் சொல்லி கொடுக்குறாரு. என்ன பாடம்? ஆண்டவரை, குறையின் மத்தியில் நான் என்ன செய்யணும்? நான் என்ன செஞ்சனோ அதை நீ செய்ப்பா. என்ன செஞ்சீங்க ஆண்டவரே? அதை எடுத்து பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. குறைவுகள் எப்பொழுது நிறைவாகும்? முதல்ல கையில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணணும். சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா அது பெருகும். ஸ்தோத்திரம் பண்ணினீங்கன்னா பெருகும். இந்த வருஷத்துல இருந்து ஒரு புதுசா தீர்மானங்கள்லாம் எடுங்க. வருது இல்லையா? என்ன பண்ணணும்? முதல்ல என்ன தீர்மானம் எடுக்கணும்? எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்துருக்காரு, தாவே ஸ்தோத்திரம். பஸ் சீக்கிரம் வந்துருச்சு, ஆண்டவரே பஸ் சீக்கிரம் அனுப்பிச்சிட்டீங்க, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாப்பாடு தட்டில் போட்டோடனே கப்புன்னு எடுத்து அடிக்கக்கூடாது. சாப்பாடு தட்டில் போட்ட உடனே தாவே இந்த சாப்பாடு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாங்களா, ஒரு 2-3 பேர் வந்தாங்களா. ஆபிரகாம் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, யாரு வந்தாலும் சரி விருந்து வச்சிருவார். விருந்து வச்சு எல்லாம் பரிமாறிட்டார். நம்ம ஆளுங்க அவசரத்தை பண்றவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, போய் உட்காந்து கப்புன்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஆபிரகாம் சொன்னாரா, ஏப்பா பசியில வந்த, ஓகே ரைட்டு, உனக்கு சாப்பாடு விதவிதமா கடவுள் வச்சாரு, அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியாவது நீ சோதனை பண்ணியிருக்கணும், கடவுளை நன்றி சொல்லியிருக்கணும் இல்லையா? சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவும் சொல்லுவேன்னு பார்த்தா சொல்லவே மாட்டேங்குது. இது வரைக்கும் நானும் எத்தனை பொறுமையா இருக்கிறது. முதல்ல கடவுளுக்கு என்ன பண்ணு? ஸ்தோத்திரம். சாப்பாடு கொடுத்தா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த சாப்பாட்டுல இருக்கிற விஷம் முறிச்சிடும். உன் அப்பமும் தண்ணீரும் நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? அல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். யாத்திராகம் 23:26. அல்லேலூயா. நீ அப்பமும் தண்ணீரும், இந்த அப்பத்திலும் அதாவது சாப்பாட்டிலையும் தண்ணீரும் தான் பிரச்சனை. வசனம் அதுக்கு அடுத்த வசனம் சொல்றது, உன் நோய்களை குணமாக்குவா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், நோயை உன்னிலிருந்து விலக்குவார். அப்ப அப்பத்தினாலையும் தண்ணீரினாலும் நோய் வருது.
நீ இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கும் போது நோயை ஓடிடும். நோய் போயிடுச்சுன்னா உன் ஆயுசு நாட்கள் பெருகிடுங்கிறார். அதனாலதான் என்ன பண்ணணும், சாப்பாடு கொடுத்தீரே ஸ்தோத்திரம். என்ன சாப்பாடு செஞ்சிருக்கிற அப்படி சொல்லக்கூடாது. இந்த சாப்பாடு கொடுத்தீரே நான் செஞ்சு சொல்லுவேன், என்ன செஞ்சிருக்கிறேன் உடனே பாஸ்டர் தீர்க்க நாள் ஒன்று வரும், அப்பொழுது நீங்கள் என்ன நினைத்துக் கொள்வீர்கள். இல்லையா? அந்த நாளெல்லாம் நான் அங்க அனுபவிச்சுட்டேன். அது சனிக்கிழமை தான் அனுபவிட்டேன். மற்ற நாள்லாம் பரிபூர்ணமா இருக்கும். இதையெல்லடா படிச்சேன். அதனால இப்ப சாப்பாட்டு மேல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிடுவேன். ஏன் கொடுத்தாரு ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் குறை சொல்றாங்க. குறை சொல்ற ஆளுகளை கொண்டு போய் பனிஷ் பண்ணுவார் பாரு, அப்பதான் புத்தி வரும். இருக்கும்போது தெரியாது, இல்லாத போதுதான் நான் ஒன்று வரும் சொல்லியா. அதனால கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். ஊழியக்காரரை இருக்கிற எங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? பிலிப்பு சபைக்கு பவுல் சொல்றாரு, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. திடீர்னு நினைவுக்கு வருவீங்க, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும், என்ன நினைக்கும் போது நினைக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானா? எப்பவும் நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே எங்க ஊழியக்காரருக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் திடீர்னு நினைவுக்கு வருவாங்க, என் பிள்ளைய கொடுத்தீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, நான் நினைக்கிற போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் போது என்ன ஆகுன்னா, கிருபை அவங்களுக்கும் பெருகும் உங்களுக்கும் பெருகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இந்த வருஷம் முழுவதும் நம்மளை காப்பாத்திருக்கிறாரா? நன்மையினால் முடி சூட்டி இருக்கிறாரா? கிருபையினால முடி சூட்டி இருக்கிறாரா? ஆயுசுனால பெருக வச்சிருக்கிறாரா? எத்தனையோ விபரீதங்கள் வந்து நம்மளை காப்பாத்தி இருக்கிறாரா? அப்ப அதை நினைச்சு கர்த்தர் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பெருகும். என்ன பெருகும்? நோய் நொடி இல்லாம என்னை காப்பாத்தினீங்களே ஸ்தோத்திரம்னு சொன்னீங்கன்னா ஆரோக்கியம் பெருகி. இந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு இந்த பணத்தையாவது கொடுத்தீங்களே அதுக்கு ஸ்தோத்திரம் போது பணம் பெருகி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எப்படி ஸ்தோத்திரம் பண்றதா? ஓசியா 14 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 14:2, எபிரேயர் 13:15, எபிரேயர் 13:15, 14:2, 14 words true. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரே எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அல்லேலூயா. உங்க உதடுகள்லாம் காளைகளாமா. இஸ்ரவேல் ஜனங்க காளைகளை கொண்டு போய் பலி செலுத்துவாங்க. பாவ நிவர்த்திக்காக இருந்தாலும் சரி, நன்றி பலி காணிக்கையா இருந்தாலும் சரி, முதல்ல கொண்டு போய் என்ன செய்வாங்க, காளைகளை கொண்டு போய், அது கொடுத்த கன்றுகளை கொண்டு போய், ஒச்சமில்லாத குறையில்லாத கன்றுகளை கொண்டு போய் ஆசாரின் இடத்துல கொண்டு போய் செக் பண்ணி, எந்த ஒச்சம் இருக்கக்கூடாது, எந்த ஊனம் இருக்கக்கூடாது, நசல் கொண்டதா இருக்கக்கூடாது. பலி செலுத்துற முறை அப்படித்தான், பர்ஃபெக்டா இருக்கணும், பார்க்கும்போதே முதல் தரமா இருக்கணும், நேர்த்தியா இருக்கணும். அதை கொண்டு போய் முதல் என்ன பண்ணுவாங்களா, பாவ நிவர்த்தியா இருந்தாலும் சரி, நன்றி பலி காணிக்கையா இருந்தாலும் சரி, ஏதாவது ஸ்தோத்திர காணிக்கையா இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்களா, முதல்ல காளைகளை கொண்டு போய் அவர்கள் பலியிடுவார்கள். அது பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில உங்கள் உதடுகளின் காளைகளை, இல்லையா, நல்லா வாய நல்லா விரிவாய் திறந்து நல்லா கர்த்தருக்கு என்ன பண்ணணும், கம்பீரமா உற்சாகமா
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உற்சாகமா கொண்டு போயிடணும். காளைகளை பலி செலுத்தணும். காலையில எழுந்திரிச்ச உடனே காளைகளை பலி செலுத்தணும். சொல்லுங்க பக்கத்துல. காலமாட கொண்டு வரும்போது கர்த்தர் மேல எவ்வளவு உற்சாகமா தாகமா. அல்லேலூயா. வாசல்களில் துதியோடும் உமது பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிப்பேன். நீங்க வரும்போதெல்லாம் ஒவ்வொரு காலமாட கையில தெரியும் எனக்கு. அல்லேலூயா. உதடுகள் எல்லாம் என்ன ஆகணும்? எபிரேயர் 13:15 சொல்லுது பாருங்க. உதடுகளின் கனியாகிய. அப்ப உதடுகளின் கனிங்கிறது என்ன? உதடுகளின் காளைங்கிறது என்ன? ஸ்தோத்திர பலிகள். அல்லேலூயா. இப்ப வார்த்தையை கொண்டு எப்படி திரும்புறது? நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் போது, பாடும் பொழுது நமக்கு கொளுத்த கன்றுகளை அவருக்கு பலி செலுத்துகிறோம். அல்லேலூயா. வார்த்தையை கொண்டு திரும்பிட்டோமா? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பண்ணுவோம். பண்ணுவீங்களா? ஆமென் சொல்லவே மாட்டீங்களே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, வார்த்தையை கொண்டு மாத்திரம் திரும்பக்கூடாது, செய்கையாலும் திரும்ப வேண்டும். என்ன பண்ணணும்? ஆமா, செய்கையாலும் திரும்ப வேண்டும். கர்த்தர் நல்லா வச்சுட்டாராமா? உங்க சரீரத்தை நல்லபடியா வச்சுட்டாரா? நல்லா வேலை செய்றீங்களா? 365 நாள் வேலை செய்றீங்க. எங்க? உலகத்துல வேலை செய்றீங்களா இல்லையா? கர்த்தர் நல்லா வச்சுட்டாரா? சரீரத்தை நல்லா வச்சிருக்கிறார். அப்ப அந்த சரீரத்தை செய்கையால கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது இருக்குது. என்ன பண்ணணும்? 24 மணி நேரம் நீங்க பாத்திரத்தை கொடுத்தீங்கன்னா அடி அடிச்சு துவைச்சிருவேன். ஆனா 5 நிமிஷம் கூட கையை உயர்த்தி எழுத மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன். கையை தட்டி அது முடியவே முடியாது. கையை தட்டி ஆராதிக்க மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருப்பேன்? எப்படா முடிப்பாரு செஞ்சுட்டே இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு வேலை செய்யறதுல உங்க சரீரத்தை என்ன பண்ணணும்? பழக்குவிக்கணும். வரணும், முன்னாடியே வரணும். வந்து என்ன பண்ணணும்? என்ன வேலை செய்யறது சர்ச்சில்னு பார்க்கணும். சீக்கிரம் மேலே சர்ச் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க தான் எல்லாம் பார்த்துக்கணும். நாங்களாம் வரவே மாட்டோம். அல்லேலூயா. இல்லைங்களா? கரெக்டாக 6வது டைம் தான் வரும். ஆனால் இங்கே தான் இருப்போம். மேலே அங்கே சீக்கிரம் வரவே மாட்டோம். நீங்களாம் வந்து எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் வரும். என்னென்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கும். அல்லேலூயா. முந்தி அடிச்சு ஓடி வரணும். என்ன வேலை செய்யணும்னு பார்க்கணும். சர்ச்சில் சின்ன சின்ன வேலை என்னென்ன பார்க்கணும், எப்படிலாம் அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் சரீரத்தை அப்படி பழக்கணும். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திர பலிகளை, காளைகளை இந்த வார்த்தையில செலுத்துறீங்க. செய்கையாலும் ஆக்ஷனாலையும் கொண்டு வருவாங்க. அதான் உங்க சரீரம் என்ன ஆகும்? நல்லபடியா இயங்கும். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இப்ப இயேசு என்ன செஞ்சாரு? ஒரு குறைவை நிறைவாக்குறதுக்கு அதை எடுத்து என்ன பண்ணாருன்னா ஸ்தோத்திரம் பண்ணி. ரெண்டாவது, அதை கொடுத்தார். என்ன பண்ணாரு? கொடுக்கதான் என்ன ஆகுது?
ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே வச்சு கொடுக்கும். இறைதோறும் இறைதோறும் தெரியல, தமிழே படிக்கிறது இல்லை, இங்கிலீஷ் தான் படிக்கிறீங்களா? இறைதோறும் ஊரும் கிணறு. அல்லையா? கத்திருக்கின்ற ஒன்று தாராளமா விதைக்கும். தாராளம் ஒன்று முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல் இறங்கினான் பாரு பேர். செயல் இறங்கினதுக்கு அப்புறம் தான் போட் என்னாச்சு? ஆமா, 2 போட்டு நிரம்பிச்சு. நாம் என்ன பண்றோம்னா வார்த்தையை கொண்டு திரும்பிடுறோம், செய்யலன்னு வந்துடுறோம். காப்பாயிடும். பாதி கிணறு தாண்டோம்னா ஊதிடுவோம், பாதி கிணறு தாண்டோம்னா வானத்து நட்சத்திரத்தை அண்ணாந்து பாருன்னா பார்த்துருவோம். பார்க்கறது தானே. தேசம் எம்மட்டும் இருக்குதோ அம்மட்டும் நடந்து தெரிய தர்றேன் அப்படின்னாரு. நடக்கலாம் மாட்டேன். என்ன பண்ண மாட்டா? பார்ப்போம் வானத்து நட்சத்திரம். ரைட், சோத்திரம். 100 வயசு கிழவை தேசம் முழுவதும் நடந்திருக்கிறான். அல்லேலூயா. நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தை நான் உனக்கு சொந்தமாய் தருவேன்னு சொல்லிட்டார். 35 வயசு கோபரி நடக்க மாட்டேங்குது. சுகர் வரா என்ன வரும், பிரஷர் வரா என்ன வரும். அல்லேலூயா. நான் தினம் 6 கிலோமீட்டர் நடக்கிறேன். அல்லேலூயா. 10 கிலோ குறைச்சிருக்கிறேன். இன்னும் இங்க வந்தாலும் ஏறிட்டேன் 10 நாள்ல. என்ன செய்யணும்? நடக்கணுமா? செயல்ல இறங்கணும். என்ன பண்ணாரு? செயல்ல இறங்கணும். ஆபிரகாம் அப்படிதான் செஞ்சார், இயேசுவும் அப்படிதான் செஞ்சார். அல்லேலூயா. லாசர் செத்து போயிட்டாரு. லாசர் என்ன பண்ணிட்டாரு? முடிச்சுட்டான் 5 நிமிஷம். லாசர் என்ன பண்ணிட்டாரு? செத்து போயிட்டாரு. இப்ப இயேசு போறார். ரொம்ப சிநேகிச்சவர் இல்லையா? போனார். 4 நாள் கழிச்சு போயிட்டாரு. எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க, கல்லறையில் வச்சுட்டாங்க, சரீரம் கட்டு விட்டுருச்சு. எல்லாரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஏசு என்ன சொன்னாருன்னு பார்க்கணும். அல்லேலூயா. மரியாதை ஒன்று சொல்றா, மார்த்தா ஒன்று சொல்றா, சுத்தியில் இருக்கிறவங்க ஒன்று சொல்றாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? ஏசுனார்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏசு என்ன செஞ்சாராம்? வானத்தை அண்ணாந்து பார்த்து, பிதாவே நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கை தட்டுங்க. சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது. எல்லாரும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. ஏசு என்ன செஞ்சார்? பிதாவே என் ஜெபத்தை நீங்க எப்பவுமே கேட்குறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. சொல்லியிருக்கிறீங்களா? ஜெபம் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? நல்லா ஜெபம் பண்றீங்க வெளியே போயிட்டு, எப்படியாவது நடந்துட்டா பரவாயில்லைங்க. அப்பவே நீங்க அவுட் ஆயிட்டீங்க. எப்படியாவது கிடைச்சிட்டா பரவாயில்லைங்க, அப்பவே உங்க ஜெபம் போயிடுச்சு. நீங்க கான்பிடென்டா சொல்லணும், ஆண்டவரே நீங்க எனக்கு எப்பொழுதும் பதில் கொடுக்கிறீங்க. ஏசு சொல்றாரு இல்லையா? பயப்படல, இப்பொழுதும் நான் வேண்டிக் கொண்டால் நீ இதை செய்வீர் என்பதை நான் நம்புறேன். ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுவோம்? ஏசு என்ன செஞ்சாரோ அதை செஞ்சிடணும். பெருகணுமா? ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஜெபம் கேட்கப்படணுமா? அதுக்கு முன்னாடியே ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஆண்டவரே நீ என் ஜெபத்தை கேட்கிறீர். அதான் விசுவாசம். ஸ்தோத்திரம் என்ன பண்ணுது? கிருபை. அது மாத்திரம் இல்ல, விசுவாசத்தை என்ன பண்ணிரு? கட்டவிழ்த்து விட்டுரு. சொல்லுங்க. ஜெபம் ஏன் கேட்கப்படல? இன்னுமே ஏன் ஜெபம் கேட்கப்படல? நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதினால் உனக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணிடணும். என்ன பண்ணிடணும்? வசனத்தை வாட்சி முடிச்சிடலாமா? யோவான் 11 42வது வசனம். 41 42. யோவான் 11 41 42. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல இருந்த கல்லை எடுத்து போட்டார். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவை போல என்ன பண்ணிடணும்னு, ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். என்ன பண்ணல, நீங்க எனக்கு எப்பவுமே பதில் கொடுக்குறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபமெல்லாம் மாத்திரும். சொல்லுங்க, அடுத்த வருஷம் நல்ல ஒரு பெரிய பில்டிங்கு, ஏசி போட்ட மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, எங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய ஜனங்களை கொண்டு வந்துட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். சொல்றீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்ப இருந்தே ஸ்தோத்திரம் பண்ணிடணும். அல்லேலூயா. சபைக்காக ஜெபம் பண்ணணும்னு ஆமா, நிறைய ஜனங்களை கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம். இடத்தை விசாலமாக்கிட்டீங்க, ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்துல எங்களையும் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். எங்க மூலமா ஆத்மாக்களை கொண்டு வந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். நீங்க எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீங்க, ஸ்தோத்திரம். எப்படிதான் சொல்லணும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி நீங்க ஸ்தோத்திரங்களை பண்ண 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 அற்புதம் நடக்க ஆரம்பிச்சு, அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சு, பெருக ஆரம்பிச்சு. அல்லேலூயா. எதை மிஸ் பண்றோம்? ஸ்தோத்திரத்தை மிஸ் பண்றோம். எதை மிஸ் பண்றோம்? எபேசியர் 5:20 வாசிச்சிருங்க. எபேசியர் 5:20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணும்போது பெருகுது. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணும்போது பெருகுது. ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஜெபம் கேட்கப்படுது. ஸ்தோத்திரம் பண்ணும்போது வெற்றி உண்டாகுது. 2 கொரிந்தியர் 2:14. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகுது, வெற்றி உண்டாகுது, வெற்றி உண்டாகுது. அல்லேலூயா. ஜெயம் உண்டாகுது. 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. 1 கொரிந்தியர் 15:52-58 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:3 வாசிச்சீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எதுக்கு ஸ்தோத்திரம்? ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கிருபைகள் பெறுகிறது. ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஜெபம் கேட்கப்படுகிறது. ஸ்தோத்திரம் பண்ணும்போது எப்பொழுதும் எல்லா இடத்திலும் ஜெயம் உண்டாகிறது. ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம் பண்ணும்போது சகல விதமான நன்மைகளும் குடும்பத்துல ஊழியங்களில பெருகுது. ஆதலால் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் என் வாயில். எல்லாம் எழுதி நிற்போம்.